கடலூர் அருகே உள்ள சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் பாய்லர் டேங்க் வெடித்து சிதறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். விவேக், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. சரண்யா, கடலூர் முதுநகர் அருகே உள்ள சிப்காட்ல ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இடிபி டேங்க் என்ன சொல்லக்கூடிய பாய்லர் வெடித்து சிதறல. அதில் இருக்கக்கூடிய கழிவு நீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேலும் இந்த வெடி விபத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் முதுநகர் அருகே உள்ள சிப்காட்ல ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில முதுநகர் அருகே உள்ள குடியாறு என்ற பகுதியில் பாத்தீங்கன்னா தனியார் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். மேலும் இந்த நிறுவனத்துல கழிவு நீரை சேமித்து வைக்கும் சுத்திகரிக்கும் இயந்திரம் சுமார் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த டேங்க் ஒன்று உள்ளது. இந்த டேங்க் அதிகாலை திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால நிறுவனத்துல வேலை பார்த்த தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்தனர். மேலும் அந்த டேங்க் வெடித்ததன் காரணமா அதில் இருக்கக்கூடிய கழிவு நீர் ஊருக்குள் புகுந்தது. மேலும் அந்த கம்பெனியை சுற்றி உள்ள வீடுகள் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதனால அந்த பகுதி முழுவதுமே கடும் பதற்றம் நிலவியது. தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு கடலூர் முதுநகர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று அந்த பகுதியில பொதுமக்களுக்கு முன்னேற்பாடுகளை செய்தனர். மேலும் இந்த டேங்க் வெடித்தன் காரணமா பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், வாந்தி மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டது. இதனால அந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு காயமடைந்தவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த தனியார் தொழிற்சாலையில டேங்க் வெடித்ததை அடுத்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் திடீரென சிதம்பரம் சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் அந்த போராட்டத்தை கைவிட செய்தனர். மேலும் அந்த புகை மற்றும் வாயுக்களால் தினமும் பொதுமக்கள் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். மேலும் அந்த கழிவு நீர்னால வீடுகள் உள்ளே அனைத்து இடங்களிலும் வெளியேறி பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்குள்ளாகியும் தெரிவித்தனர். இந்த கடலூர் அருகே இருக்கக்கூடிய இந்த தனியார் தொழிற்சாலையில அந்த டேங்க் வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முழுமையான விவரங்களுக்கு நன்றி விவேக்.